அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு கட்டளை இல்லை. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நீ கடனே வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதே வராதுப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ கடன் கொடுக்கிற ஆளாக இருப்ப, அது ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். சரி, கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம், இப்போ என்ன பண்ணுறது? தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்கிறது? ஆண்டவர் விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன், என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு கேட்கணும். தவறை உணர்ந்த மனம் திரும்பி இப்போ கர்த்தரை விசுவாசிக்கணும். அதான் வாக்கு தத்தம். உபாகமம் 28:12 வாக்கு தத்தம். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இந்த கடனை மாற்றி கொடுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், நான் உங்களை தான் நம்பி வாழுவேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை விசுவாசிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருவார், நான் இதிலிருந்து இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. லூக்கா 6:38 இயேசு சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுக்கிறார். மாத சம்பளம் கிடைச்சா குறைந்தது ஒரு 10% ஆண்டவர் கொடுங்க, குறைந்தது 10%. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தசம பாகம்ன்றது 10%. உங்கள் வருமானத்தில் 10% கர்த்தருக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மல்கியாவில் சொல்கிறாரு, நீங்கள் 10% கொடுக்காதனால அங்கே சாபம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கர்த்தரே சொல்லுகிறார். வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லைன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்காமல் இருந்தால் அது சாபமாய் மாறிவிடும். பைபிளில் சொல்லி இருக்குது இல்லை? ஆண்டவரே சொல்றார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய வருமானத்தில் 10% கர்த்தருக்கு கொடுக்கணும். வருமானத்தில் 1வது. சிலர் 20%, சிலர் 30% கொடுக்குறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுடைய மனதில் ஏவப்பட்டபடி, கர்த்தர் ஏவுகிறபடி கர்த்தருக்கு கொடுக்கணுமா? உங்களுடைய மனதில் கர்த்தர் ஏவுகிறபடி கொடுக்கலாம், ஆண்டவருக்கு கொடுப்பாரு. அப்போ தசம பாகம் கர்த்தருக்குரியதுன்னு பைபிளில் இருக்குது, கொடுக்கணும். நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து எனக்கு 1000 ரூபாய் யாராவது காணிக்க கொடுத்தா அதில் 20% எடுத்து வைப்பேன். 1000 ரூபாய் எனக்கு காணிக்க வந்தால் 100 ரூபாய் தசம பாகன்னு இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுப்பதற்கு. என்ன மாதிரி ஊழியம் செய்கிற எத்தனையோ என்னை விட கஷ்டப்படுகிற ஏழை ஊழியக்காரங்க, அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுருவேன். இன்னொரு 100 ரூபாய் ஏழைகளுக்கு, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளுக்கு உதவி செய்ய. என் பைக்குள்ள எப்பவுமே 2 கவர் இருக்கும். ஒன்று காட்ஸ் மணி, இன்னொன்று புவர் பீப்புள். எனக்கு எவ்வளோ காணிக்க வந்தாலும் 20% ஒதுக்கி வச்சுட்டு 80% தான் நான் செலவு பண்ணணும். அதில் மிச்சத்தை சேமித்து வைக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் சேமிப்பே கிடையாது. என்ன வந்தாலும் நான் யாருக்காவது கொடுத்துருவேன், யாராவது ஊழியக்காரங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன், பைசா வீட்டில் இருக்காது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ தப்பு பண்ணுற. என்ன ஆண்டவரே? நீ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, அது ஏமாத்துறவெல்லாம் உன்கிட்ட காணிக்க வாங்கிட்டு போயிடுவான், கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? மீதியை சேர்த்து வை, சேமிப்பில் வை. கர்த்தர் சொன்ன பிறகு தான் நான் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பித்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் கர்த்தர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, சேமித்து வை, எல்லாத்தையும் வீணாக செலவு பண்ணாத. சரி ஆண்டவரே.
அப்போ ஆண்டவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நான் கரெக்டாக செய்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பண கஷ்டம்னு வந்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வராது. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். ஒரு பங்கை ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ ஏழை கிராமத்தில் ஊழியம் செய்வாங்க. சில பாஸ்டர்மார்கள் கிராமத்தில் ஊழியம் செய்வாங்க. ஏழை மக்களுக்கு சபை நடத்துவாங்க. 1000 ரூபா கூட வருமானம் வராது, ஆனாலும் அவங்க ஊழியம் செய்வாங்க. அந்த மாதிரி ஊழியரை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சுவிசேஷகர்கள் தெருவா பிரசங்கம் பண்ணுவாங்க, மாச வருமானமே இருக்காது, ஆனால் இயேசுக்காக தியாகத்தோட ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கு கொடுங்க, கர்த்தர் அதை பார்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அது கர்த்தருக்கு பிரியம். இதே காரியத்தை தான் ஊழியத்தில் பின்பற்றுகிறோம். இயேசுடைய ஊழியத்தில் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? வெளிநாட்டு பணம் எல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் தீர்மானம் பண்ணேன், வெளிநாட்டுக்கு பணம் வாங்கி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இந்தியர்கள் பணத்தை கொண்டு தான் இந்தியாவில் ஊழியம் செய்வேன், அப்படி தீர்மானம். அப்போ எப்படி இவ்வளோ காரியம்? ஆரம்பத்தில் இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிற காணிக்கையில் தசம பாகம் எடுத்து இன்னொரு ஊழியர்களுக்கு கொடுப்போம். கிராமத்தில் ஊழியம் செய்கிற, உண்மையாய் ஊழியம் செய்கிற, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்கு அனுப்புவோம். ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்புகிறோம். லட்சக்கணக்காக ஆண்டவர் கொடுக்க கிருபை செஞ்சிருக்கிறார். இப்போ நான் ஜெபிக்கிற கோடிக்கணக்காக மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கிற மனசு இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஒரு தசம பாகம் ஏழைகளுக்கு, அதை வச்சு தான் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். அப்போ 20% அப்படி பிரித்து வைக்கிறோம். இதுதான் பைபிள் கற்றுக் கொடுத்தது. என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் அதை பின்பற்றுகிறேன், ஊழியத்திலையும் அதை கடைபிடிக்கிறோம். சபை நடத்துகிறவங்க தசம பாகத்தை இன்னொரு ஊழியத்தை கொடுங்க. ஒரு தசம பாகத்தை ஏழைகளுக்கு செலவு பண்ணி பாருங்க, உங்க சபை வளரும், சபை வருமானம் பெருகும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் சத்தியம். அதனால நீங்க பிசினஸ் பண்றவங்களானாலும் சரி, கணக்கு போட்டு லாபத்தில் ஆண்டவருக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு ரெகுலரா நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது நிலத்துல விதைக்கிற விதைக்கு சமம். நீங்க விதைக்க அறுவடை பண்ணி கொண்டே இருப்பீங்க. விதைக்காம எப்படி அறுவடை பண்ண முடியும்? அதனாலதான் வேதபுஸ்தகம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் கட்டாயப்படுத்தல, நீங்க உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏவுதல் படி கொடுக்கணும். முந்தின வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம கொடுக்கிறது நிலத்துல விதைக்கிற விதைக்கு சமானம் என்று பைபிள்ல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நீ எவ்வளவு விதைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அறுவடை. நீ கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா இருப்ப, அதிகமாய் விதைத்தால் அதிகமாய் அறுவடை பண்ணுவேன். நீங்க கர்த்தருக்கு என்று கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அதிகமாய் கொடுத்தால் அதிகமாய் ஆண்டவர் திரும்ப தருவார், அறுவடை பெருசாக இருக்கும். ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அப்படிதான். அதனால தான் உதாரத்துவமா கொடுங்க, தாராளமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில சமயம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுவார். நான் பார்த்துருக்கிறேன். தசமபாகம் மட்டும் இல்லை, சில சமயம் சொல்லுவார், இவ்வளோ நான் தந்திருக்கிறேன்ல எல்லாத்தையும் உங்களுக்கு கொடு, அவ்வளோதான் கொடுத்துடணும். நான் 10ல் 1 தான் கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுத்துரு. நம்ம கொடுக்கறதுல தாராளமாக இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாய் தந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் வேதம் சொல்லுகிற வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கு, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயம் தானே. அவன் வந்து மிரட்டுவான், அவன் வந்து பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர்.
கடன் பிரச்சனையில சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமா செலவு பண்ணி, ஆடம்பரமா செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாம கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதுல விடுதலை வேணும். குறிப்பா கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறதே, இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க. இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலையின் சந்தோஷமுடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கு செய்யும். ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.